வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம RRB aptitude percentage concepts பார்த்துட்டு இருக்கோம். ஸோ செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். 10th question. Neha's weight is 140% of Tina's weight. Meena's weight is 90% of Leena's weight. Leena weighs twice as much of Tina. So இந்த மாதிரியான questions வந்து நம்ம ஜென்ரலாக கான்செப்ட் பேஸ்டு மென்சுரேஷன்லேயுமே பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இண்டிபெண்ட் வேரியபிள், டிபெண்ட் வேரியபிள் பாருங்க. இண்டிபெண்ட் வேரியபிள் கூட வேரியபிள் எப்பயுமே கொடுக்கணும், நம்ம ஒரு அன்னோன் வேரியபிள் கொடுக்கணும். ஏன்னா இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேஹாஸ் வெயிட் இஸ் 140% ஆஃப் டீனா, ஸோ மீனாஸ் வெயிட் இஸ் 90% ஆஃப் லீனா. இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேரியபிள் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் ப்ராப்ளம் நீங்கள் வந்து போடுறதும் ஒன்று தான், போடாமல் இருக்கிறதும் ஒன்று தான், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே வேரியபிள், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைக் வேரியபிள்ஸ் கொண்டு வரணும். அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சேம் வேரியபிள் கொண்டு வரணும் அப்படின்னா, ஏன்னா கம்பேரிசனில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேஹாவோட வெயிட்டை டீனாவோட வெயிட்டோட கம்பேர் பண்ணுறாங்க, மீனாவோட வெயிட் லீனாவோட வெயிட்டோட கம்பேர் பண்ணுறாங்க, லீனாவோட வெயிட் டீனாவோட வெயிட்டோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, டீனாஸோட வெயிட்டை வந்து நம்ம ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம், எக்ஸ் ஆர் ஒய். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், let the Tina's weight be okay, let the Tina's weight be okay, x or y. Okay, for example, if I take it as y, ஏன்னா எக்ஸோட வேற இதுக்கு கொடுக்கலாம். ஓகே, ஸோ let the Tina's weight be y. இப்போ இது எப்படி எழுதலாம்னா, இப்போ நேஹாவோட வெயிட்டோட இதை கம்பேர் பண்ணலாம். இப்போ நேஹாஸ் வெயிட், இப்போ இந்த இடத்துல நேஹாஸ் வெயிட் கூட நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். நேஹாஸ் வெயிட் இஸ் 140% ஆஃப் டீனா. ஓகே, 140% ஆஃப் டீனா. இது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 140/100 1.4y. ஓகே, 1.4y. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மீனாஸ் வெயிட் இஸ் 90% ஆஃப் லீனா. Meena's weight is equal to 90% of Leena's weight. இப்போ Leena weight is as much as Tina. இப்போ லீனாவோட weight என்ன? 2 times of Tina. டீனாவோட weight என்ன கொடுத்துருக்கோம்? y. அப்போ 2y. அப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா, if Neha's weight is x% of Meena's weight, then what will be the value of x? ஓகே, இப்போ லீனாவோட weight 2yங்கிறதுனால இந்த இடத்துல நான் 2y ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, 90% ஆஃப் 2y எழுதிக்கலாமா? ஓகே, அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியணும்? இந்த இடத்துல கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நேஹா வெயிட்டும் மீனா வெயிட்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, as x% ஆஃப் வெயிட்னா எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது எனக்கு நேஹாவோட வெயிட்டும் மீனாவோட வெயிட்டுக்கும் எனக்கு ஈக்குவேஷன் எழுதுனா போதும். அப்போது நேஹாவோட வெயிட் என்ன? 1.4y. மீனாவோட வெயிட் என்ன? 90%. அப்போ 90 × 2y/100 18y/10, அதாவது 1.8y. ஓகே, இப்போ இந்த இடத்துல 1.8y, இது 1.4y. இப்போ நேஹாஸ் வெயிட்ங்கிறது 1.4y, which is equal to x% of 1.8y. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? இப்போ இந்த எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ இந்த இதுதான் நான் சொன்னேன், ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரே வேரியபிளில் வந்துருச்சு. இந்த இடத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஒரே வேரியபிள் வந்ததுனால. இப்போ வரலை அப்படின்னு சொன்னால் அகெயின் நம்ம வந்து இதுக்கு என்ன வேணுன்றதை பின்னாடி போய் we will be checking out. So it is not necessary. அப்போ 1.4y which is equal to x/100 into 1.8y. இப்போ y கேன்சல் பண்ணிடுவோம், ஏன்னா கண்டிப்பாக y டினாமினேட்டரில் இருக்கும்போது கேன்சல் ஆகும். இப்போ 1.4 1.8 இது எப்படி கேன்சல் பண்ணுவோம்னா 7 times, ஸோ 0.7, இது 0.9. நெக்ஸ்ட்டு x is equal to
0.7 into 100 by 0.9. அதாவது x is equal to 70. இது ஒரு 0 ஆட் பண்ணி டெசிமல் ரிமூவ் பண்ணுறதுக்கு பண்ணோன்னா 700 by 9. அப்போ 700 by 9ங்கிறது என்ன வரும்? 9 7 times 7 times okay 7 times okay 63 வரும். so 7 வரும். so 77.77 by 9 so x percent na 77.7 by 9%. okay, next 11th question. If 80% of a number added to 80 gives the result as the number itself, then what is the number? 80% of the number, என்ன number தெரியாது, let the number be x. Let the number be x. 80% of a number added to 80 gives the result the number itself. The number itself na x. Okay, let it be x. Okay, இப்போ 80x by 100 plus 80 equal to x. அப்போ 80x plus 8000 equal to 100x. Okay, இப்போ இந்த சைடு வரும்போது 20 வரும். 20x is equal to 8000. x is equal to 400. So the என்ன number 400, which is nothing but option C. அப்போ 400 அப்படிங்கிற number தான் 80% of the same plus 80 will give you the same number. So 12th one என்ன கொடுத்திருக்காங்க? Mr. X spends 35% of his salary on food and 5% of his salary on children education. In January 2011, he spent 17,600 on these two items. His salary for that month is what? Okay. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 35% of the salary வந்து ஃபுட்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போது எஜுகேஷனுக்கு 5% of the salary போயிடுது, ரைட்? அப்போது இந்த ஸ்பெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அப்போ 17,600ங்கிறது இதை நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுது. அதாவது 35% ஆஃப் த ஃபுட் அண்ட் 5% ஆஃப் த சில்ட்ரன் எஜுகேஷன். இதை ஈக்குவேட் பண்ணும்போது 17,600. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ உங்கள் சேலரி வந்து எவ்வளோவா இருக்கும் அந்த பர்டிகுலர் மந்த்துக்கு. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ப்ளஸ் வந்து த சேம் சேலரி இஸ் பீங் த்ரூ அவுட் த இயர் அப்படின்னா அப்போது இதே சேலரி வந்து ஆனுவல் சேலரி என்னென்னா மல்டிப்ளை பை 12 பண்ணுவீங்க. ஓகே, இந்த மாதிரியான சேம் ப்ராப்ளம்ஸ் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் கேட்க சான்சஸ் இருக்குது. அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 35% ஆன் ஃபுட், ரைட்? 35% on food and 5% of his salary. பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? சேலரி அப்படிங்கிறது சேம், அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆக போகுது இல்லை, சேம் மந்த்துக்கு. ஓகே, ஸோ 35% of x plus 5% of x எவ்வளோ? 17,600. ஓகே, ஸோ 35x by 100 plus 5x by 100 which is equal to 17,600. So இது 40x is equal to 17,600 into so the 100. So x is equal to 176,000 by 40. So 10 times cancel பண்ணிடலாம். 4 times 16 4. அப்போ salary of that person will be 44,000. So on the particular salary 44,000 இருக்கும்பொழுது தான் so 35% of the salary and 5% of the 44,000 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 17,600. Okay, 44,000 which is nothing but option B. Next question க்கு போயிடலாம். 13th question. Two students appeared at an examination. One of them secured 9 marks more than the other and his marks were 56% of the sum of their marks, the marks obtained by them. Okay, so இதுவுமே வந்து கொஸ்டின் டைரக்ட் பண்ணி கேட்குறாங்க. இப்போ 2 ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து 9 marks மோர் தேன் த அதர். ஒரு ஸ்டூடெண்ட்டை விட இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து
9 marks அதிகம். அப்போ கண்டிப்பாக அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட்டுன்னு கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், அவங்க எடுத்த மார்க். ஓகே, அப்போ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு ஸ்டூடெண்ட்டு 9 + x அப்படின்னு வச்சுக்கணும். ரைட், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அண்ட் ஹிஸ் மார்க்ஸ் வேர் 56% ஆஃப் த சம் ஆஃப் தேர் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி calculate பண்ணலாம்னா, let the mark of one person is be x. Okay, let the mark of other person be 9 + x. Okay, and his marks, okay, so one person x, another person 9 + x, and his marks is 56% of sum of their marks. So the marks obtained by them என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 9 + x 56%ங்கிறதுனால எப்படி எழுதுவோம், 56/100ன்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ 56/100 into x + x 2x, so 2x + 9. இப்போ 100 cross multiply பண்ணால் 900 + 100x plus 112, so 504. Okay, so the 900 + 100x is equal to 112x + 504. இப்போ x எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுறோம். அப்போ 112x minus 100x. Okay, so my 112x minus 900 minus 504. அப்போ என்ன வரும், which is 12x which is equal to 12x which is equal to 396. 12x equal to 396. அப்போ x is equal to 396/12. So 12 3 times, so 33. Okay, 12 is x is equal to 33. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, marks obtained by them. அப்போ ஒரு மார்க் 33னா இன்னொரு மார்க் என்னவா இருக்கும்னா 9 + 33 which is 42. இப்போ 33 42 அப்படிங்கிற ஆப்ஷன் எங்க இருக்கு, ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். 14th question. Value of an equipment depreciates by 20% each year. How much less will the value of the equipment be after 3 years? இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு டிப்ரிசியேஷன் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பாப்புலேஷனில் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ இவங்களை தாண்டி இப்போ இத்தனை பேர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இவ்வளோ % இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா எவ்வளோ, இதெல்லாமே வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஆட் ஆகும். ஏன்னா ஒரு வருஷமே வந்து டிப்ரிசியேஷனில் இருந்து தான் இன்னும் டிப்ரிசியேஷன் ஆகும் இல்லையா, அப்போ அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஆட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ ஆஃப் அன் எக்யூப்மெண்ட் okay depreciates by 20% each year அப்படின்னா, and how much less will the value of the equipment be after 3 years. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம ஒரு சாம்பிளாக பார்த்துக்கலாம். ஒரு என்ன பண்ணணும், இப்போ ப்ரெசென்ட் ஒர்த், இப்போ வந்து எக்யூப்மெண்ட் 100 rupeesன்னு எடுத்துக்கலான்னு வைங்க. 100 rupees வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அதுக்கு எவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி எழுதுகிறோம், let the present worth be 100. Okay, let the present worth be 100. Okay, so இதை நம்ம calculate பண்ணோம்னா amount is equal to principal into 1 plus r by 100, 1 minus r by, because it's a depreciating 1 minus r by 100 whole cube. So depreciation எப்பயுமே வந்து நெகட்டிவ்ல தான் வரும். இதே இது வந்து பாப்புலேஷன் ஆஃப்டர் 3 இயர்ஸ் எவ்வளோனா ப்ளஸ் வரும், பிஃபோர் இல்லை 3 இயர்ஸ் எகோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா மைனஸில் வரும். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ 100, 1 மைனஸ் என்ன கொடுத்துருக்க 20%,
இப்போ 20 by 100 whole cube. Okay, so 100, 80 by 100 whole cube. இப்போ இந்த இடத்துல கேன்சல் பண்ணுறேன். 2 4 times 2 5 times. அப்போ 100 into 4 by 5 into 4 by 5 into 4 by 5. இப்போ 5 20 times 5 4 times. Okay, இதை calculate பண்ணா என்ன வரும்னு பார்க்கலாம். 4 multiplied by 4 16, multiplied by 4 64, 64 multiplied by 4 by 5, 256 by 5. So 256 by 5. So calculate பண்ணணும். So எவ்வளோ வரும்? 5 1 time point 51.2 அப்படிங்கிறது amount. ஓகே, இப்போ நான் கொடுத்துருக்கிறது இப்போ ப்ரெசென்ட் worth 100 கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ லெஸ் அப்படின்னு வந்துடும் இல்லையா? இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கண்டுபிடிப்போம்? 100 minus 51.2. So 100 minus 51 and 49. 49 minus 0.2 வந்து 48.8 கிடைக்கும். So 48.8%. அது எங்கே இருக்கு? Which is nothing but option A. Okay, next 15th question போயிடலாம். 15th question என்ன கொடுத்துருக்காங்க? If the value of a company stock drops from rupees 25 per share to rupees 21 per share, the percentage decrease per share. So எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, percentage increase percentage decrease நீ எப்படி பண்ணணும்னா, first of all difference வந்து உங்களுக்கு numeratorல இருக்கணும். ஓகே, denominatorல வந்து இப்போ decrease இருந்துச்சு அப்படின்னா எதுல இருந்து decrease ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஹையர் வேல்யூல இருந்து டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போ ஹையர் வேல்யூ டினாமினேட்டர்ல வரணும். இப்போ இதே இது பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னு இருக்குன்னா அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் ஆஸ் யூஷுவல் நியூமரேட்டர்ல இருக்கும். டினாமினேட்டர்ல இன்க்ரீஸ்னா எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆகும்? குறைவான அமௌண்ட்ல இருந்து அதிகமான அமௌண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ குறைவான அமௌண்ட் வந்து உங்களுக்கு டினாமினேட்டர்ல இருக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, if the value of the company's stock drops from 25 per share to rupees 21, அப்போ டிஃபரன்ஸ் அமௌண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ டிஃபரன்ஸ் divided by, இப்போ percentage decrease கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ percentage decrease எப்படி பார்க்குறோம்னா difference amount equal to difference amount by percentage decrease equal to difference amount by எதுல இருந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது? 25ல இருந்து. அப்போ 25 தான் பேஸ் இதுல இருந்து. அப்போ 25 இந்த இடத்துல 25. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னா இனிஷியல் வேல்யூ இப்போ பர்சன்டேஜ்க்கு மல்டிப்ளை பை 100 அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் 25 minus 21 by 25 into 100. 25 minus 21 னா 4. 4 by 25 into 100. கேன்சல் பண்ணால் 4 கிடைக்கும், 16. ஓகே, பர்சன்டேஜ் டிக்ரீஸ் வந்து உங்களுக்கு 16 கிடைக்கும். இப்போ 16% அப்படிங்கிற ஆப்ஷன் டி. ஓகே, இப்போ சப்போஸ் இதே இடத்துல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்கன்னா நியூமரேட்டரில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, அதே தான் வரும். எதில் இருந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது, இப்போ எதில் இருந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக 21லேருந்து தானே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டிவைட் பை 21 into 100 அப்படின்னு வரும். ஸோ அது சேஞ்ச் ஆஃப் பர்சன்டேஜ் இருக்கும். 16th question பார்த்துடலாம். 51% of a whole number is 714.25% of that number is okay. So 51% of a whole number. எனக்கு அது என்ன நம்பர் தெரியாது. Let me keep it as x. So let the whole number be x. 51% of whole number is 714. Okay. அவ்வளோதான். Next, what is 25% of that number கேட்டிருக்காங்க. அப்போ 51% of x is 714. What we have written is correct. அப்போ 51x by 100 which is equal to 714. அப்போ x ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ என்ன பண்ணலாம், 25% of that value x கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அது கொண்டு வந்துடலாம். அப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் 51x is equal to 714 zeros ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 714 multiply by 100 by 51. Okay,
ஸோ இதை நம்ம எப்படி calculate பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இது 6, ஸோ 5, ஸோ ரெண்டுமே வந்து நான் எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணும்போது 3 டேபிள்ஸில் போகும். அப்போ 3ல கேன்சல் பண்ணலாம் ட்ரை பண்ணலாம். இப்போது 3 1 times 7 times, 3 2 times, 9 times, 8 times. ஓகே, இப்போ 17 போகுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். 17 1 times, கேரி ஓவர் வந்து 6 வரும், அப்போது 68. 17 4 times, அப்போது x is equal to 1400. X is equal to 1400. 1400, 25% of that என்னன்னா, இப்போ 25% of 1400. இப்போ 25 by 100 into 1400, இப்போ 25 into 14. இப்போ 25 into 14 vertically crosswise பண்ணுறேன். 20, 8 plus 5, 2, 0, 5, 3. 350 is the answer. 350ங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்கு? ஆப்ஷன் A. ஓகே, நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் போயிடலாம். 2 numbers are in the ratio 2:3. என்ன கொடுத்துருக்காங்க? 2 numbers வந்து 2:3ல இருக்கு. If 20% of the smaller number added to 20, which is equal to the sum of 10% of the larger number and 25, and then the smaller number is. Okay, so first இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, 20% of a smaller number. Okay, 20% of small. இப்போ நான் எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னா, இப்போ 2 numbers are in the ratio 2 and 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ smaller numberங்கிறது இந்த இடத்துல 2x, larger numberங்கிறது என்னன்னா இந்த இடத்துல 3x. அப்போ 20% of the smaller number added to 20 is equal to the sum of 10% of the larger number. So 10% of larger number is 3x. Okay, and plus 25 பண்ணணும். இது எப்படி நம்ம calculate பண்ணுவோம்னா, 20 into 2x by 100 plus 20, 3x into 10 by 100 plus 25. Okay, so இது நம்ம as usual நம்ம LCM எடுத்து நம்ம calculate பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 40x plus 2000 by 100, இப்போ 30x plus 2500 by 100. இப்போ இந்த இடத்துல 100 உங்களுக்கு கேன்சல் ஆகிடும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மேலே போகும்போது. அப்போது இந்த இடத்துல வந்து 30 minus 40 minus 30 இந்த இடத்துல வரும்போது 10x வரும். அப்போது 2500 minus 2500 வரும். அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும்? எனக்கு 50 கிடைக்கும். ஓகே, எக்ஸுங்கிறது 50 கிடைக்கும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஸ்மாலர் நம்பர்? ஸ்மாலர் நம்பருங்கிறது 2x. 2 into 50 என்ன? 100. அப்போ 100ங்கிறது தான் சரியான ஆன்சர், which is nothing but option A. நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் போயிடலாம். In a test, a student got 30% of marks and failed by 25 marks. In the same test, another student got 40% of marks and secured 25 marks more than the essential minimum pass mark. What will be the maximum marks for the test? Okay, இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 30% ஆஃப் த மார்க்ஸ் எடுத்துட்டாங்க. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய மார்க் மேக்ஸிமம் மார்க்கில் 30% எடுத்துட்டாங்க. ஆனால் 25 மார்க்ஸ் தான் ஃபெயில் ஆகிட்டாங்க. இதோட லாஜிக் என்ன? அப்போது எனக்கு அந்த பையனுக்கு நான் 25 மார்க்ஸ் நான் ஆட் பண்ணும்போது அந்த பையன் பாஸ் ஆகிருப்பான். இதான லாஜிக். அப்போது 30% ஆஃப் மார்க், எனக்கு அந்த டோட்டல் மார்க் என்னன்னு தெரியாது. டோட்டல் மார்க்கை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது 30% ஆஃப் த டோட்டல் மார்க் இது 25 ஆட் பண்ணனா அந்த பையன் பாஸ். ஓகே,
அவங்க என்ன கொடுத்து, அதாவது இப்போ நான் எழுதியிருக்கிறது வந்து மேக்ஸிமம் அவங்களோட மினிமமாக எவ்வளோ மார்க்ஸ் வந்து அந்த பையன் எடுத்திருந்தா பாஸுங்கிற லாஜிக் பேஸ் பண்ணி நம்ம எழுதுகிறோம். ஸோ ப்ளஸ் 25. அண்ட் in the same test another student got 40% of the marks and secured 25 marks more than the essential. அப்போ எவ்வளோ மார்க்ஸ் பாஸ் மார்க்கோ அதை விட அவன் எக்ஸ்ட்ரா எவ்வளோ எடுத்திருக்கான், எக்ஸ்ட்ரா 25 எடுத்திருக்கான். 40% of the marksல அவன் எக்ஸ்ட்ரா 25 எடுத்திருக்கான். அப்போ அந்த 25 அவன் கிட்ட தான் நான் வாங்கிட்டு என்ன கிடைக்கும், பாஸ் மார்க் கிடைச்சிடும். அதுக்கு மேக்ஸிமம் பாஸ் மார்க் கிடைச்சிடும். அப்போ இதுவும் பாஸ் மார்க் இதுவும் பாஸ் மார்க்ன்றதுனால இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு எக்ஸ் வேல்யூ, அதாவது மேக்ஸிமம் மார்க்ஸ் எனக்கு கிடைச்சிடும். அப்போ 30x/100 plus 25 40x/100 minus 25. அப்போ 30x plus 2500 which is equal to 40x minus 2500. அப்போ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10x is equal to 2500 plus 2500 5000 கிடைச்சிரும். அப்போ எக்ஸுங்கிறது என்ன 500. அப்போ மேக்ஸிமம் மார்க் 500. அதாவது நான் சொல்றது அந்த 500க்கு தான் அவங்க எக்ஸாமே எழுதியிருக்காங்க. ஸோ 500 is the maximum mark which is nothing but option C. Next 19th question போயிடலாம். 19th question தான் கொடுத்துருக்காங்க. In a factory the production of cycles rose to 48,400 from 40,000 in 2 years. The rate of growth per annum. So இந்த மாதிரியான questions obviously growth இப்போ இந்த மாதிரியான questions compound interestல வரும் இல்லையா. இப்போ இதுக்கு சொல்யூஷன் பார்த்துடலாம். Amount is equal to principal into 1 plus r by 100 whole power n. இப்போ லாஜிக்காக பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அப்படிங்கிறது 40,000 48,400 ஆகுது இல்லையா. அப்போ 48,400 ஈக்குவல் டு 40,000. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, நான் அதுதான் கண்டுபிடிக்கணும். ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல நான் வந்து 484/400 ஏன்னா எனக்கு ஹண்ட்ரட்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ 1 plus r by 100 ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் கேல்குலேட் பண்ணும்போது 4 times கேல்குலேட் பண்ணும்போது 1 time 2 121. இப்போ 121/100 எப்படி எழுதலாம், 11/10 ஹோல் ஸ்கொயர். ஒரு என்ன பார்த்துருக்கோம், எக்ஸ்பனன்ஸ் அண்ட் பவர்ஸில் உங்களுக்கு பவர்ஸ் சேம் ஆகுதுச்சுன்னா நீங்கள் பேசஸ் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போது 11/10 is equal to 1 plus r by 100. அப்போ r by 100 11/10 minus 1 அந்த சைடு கொண்டு வந்தோம்னா அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 11 minus 10 அப்போ 1/10 கிடைக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 100 நியூமரேட்டரில் போயிடும். அப்போ எனக்கு இந்த 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 10%. R is equal to 10%, which is nothing but option D. இது வரைக்கும் பார்த்த questions புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செட் ஆஃப் questions நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். Thank you.